நாம நினைச்சது நடந்துருச்சு. பவித்ரா நம்ம பொண்ணு அண்ணாமலை, அவ எல்லாத்தையும் பாத்துப்பா. நீ தைரியமா இரு. எனக்கு தெரியாம நீ அவங்களுக்கு எந்த உதவியும் பண்ணக்கூடாது. பண்ண மாட்டேன்னு நம்புறேன். என்ன காரியடா பண்ணிட்டு வந்திருக்க? அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய மனுஷங்க. இத்தனை வருஷம் உன்னை பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட அத கூட இத கூடன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? உனக்கு ஏன் இப்படி புத்தி போகுது? அவரு கேட்டதுல என்னத்த தப்பு இருக்கு? அவரு ஒண்ணு சும்மா கேட்கலையே. அவரு அந்த குடும்பத்துக்காக நிறைய உழைச்சிருக்காரு. ஏமா பவித்ரா, அவனோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சோம் அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசுறது நல்லா இருக்காமா உனக்கே? என்ன பெரிய குடும்பம், என்ன சந்தோஷமா வச்சு பாத்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? வீட்டோட மாப்பிளைய எவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ணுமோ அவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எப்படி நினைக்கிற? பரவாயில்ல, போய் அவங்க குடும்பத்துல ஒட்டிக்கன்னு சொல்லி அதே மாதிரிதான் அவங்களும் போனா போது வந்து ஒட்டிக்கிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு தாயா நீ என்ன பண்ணிருக்கணும்? பெரிய குடும்பமா, பெரிய குடும்பம், பெரிய குடும்பத்துக்கு போனல நீங்க என் பையனுக்கு இது பண்ணீங்களா அது பண்ணீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. அவங்களா பார்த்து பிச்சை போடுவாங்களா, அதை நான் ஏத்துக்கணுமா? அதுக்கு நீ எனக்கு பாடம் எடுத்துட்டு இருப்ப. அதனாலதான் நல்லா கேட்டுக்கோ, ஒன்னாலதான் இது நாள் வரைக்கும் அந்த குடும்பத்துக்கிட்ட நான் கையேந்தி நின்னுட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் நீதான் காரணம். டேய், உனக்கு அந்த குடும்பம் எவ்வளவோ பண்ணிருக்கு. எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்படி நன்றி கெட்டத்தனமா பேசுறியடா பாவி. நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா, உருப்படவே மாட்டே. இவ உயிரோட இருக்கணும். இவளை வச்சு நிறைய காரியம் பண்ண வேண்டியிருக்கு. நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன். தள்ளு. அவன் அப்பன் புத்தி அப்படியே இருக்கே. நாலு நல்லவங்களோட பழகியும் இவன் புத்தி மாறவே மாட்டேங்குதே. அக்காவும் மாமாவும் போனதை நினைச்சுதான் புலம்பிக்கிட்டு இருக்கோம். எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. உனக்கு என்ன கஷ்டமா இருக்கு? நீயும் தான் அக்கா கூட சண்டை போட்ட. நான் எங்க சண்டை போட்டேன்? நீங்க கடை ஆரம்பிச்சதை வச்சு உத்தமன் அண்ணன் பிரச்சனை பண்றாருன்னு தான் உங்க முயற்சியில தான் நீங்க கடை வச்சீங்கன்னு நான் எடுத்து சொன்னேன். அது இப்படி தப்பா போய் இந்த மாதிரி முடியும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. எங்க மாமா எங்களை ஏதோ சொல்றாரு. கேட்டுக்கிட்டு இருக்கிற எங்களுக்கே எந்த கோபமும் வரல. உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? வெண்ணிலா மேல கோவப்படாத வரும். அவ ஒன்னும் தப்பா பேசல. வான்மதி தான் ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. நான் என்ன தப்பா சொன்னேன்? வார்த்தைக்கு வார்த்தை அக்காவை எழுத்து பேசினது தப்புதான். அம்மா கிட்டையும் சித்தி கிட்டையும் தானே பேசிட்டு இருந்தாரு. அவங்க அதுக்கு ஏதோ ஒரு பதில சொல்லி அவங்க சமாளிச்சிருப்பாங்க. நீங்க தான் சின்ன விஷயத்த பேசி பெருசாக்கிட்டீங்க. மாமா அம்மா கூட சேர்ந்து அவ்வளவு தூரம் கடைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட போய் சொந்தமா உழைச்சு சம்பாதிக்கணும்னு சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புங்க. என்ன இந்த ஆளு நம்ம பக்கமே திரும்புறாரு? என்ன அப்படி பாக்குற? வீட்டுக்கே வந்துட்டேன்னா நீங்க எதுக்கு சரிங்க வந்தீங்க? வீட்டை விட்டு வெளியே போங்க. என்னப்பா வந்தவங்கள வான்னு சொல்லாம எடுத்த எடுப்புலயே வெளியே போக சொல்ற? நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சோம் எப்படி சார் வீட்டுக்குள்ள கூப்பிட சொல்றீங்க? நான் தான் அங்கேயே எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு வீட்டு வரைக்கும் வந்திருக்கீங்க? நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு அண்ணாமலைக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னால அந்த வீட்டு பக்கமே போக முடியாது. நான் உங்க கூட சேர்ந்து இப்படி பண்றேன்னு நினைச்சுப்பாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அண்ணாமலை, இந்த நேரத்துல எங்க கிளம்பிட்ட? எங்கேயும் இல்லக்கா, இங்கதான் பக்கத்துல. என்ன பவித்ராவை கூட்டிட்டு வர போறியா? சத்தியம் பண்ணி கொடுத்தத மறந்துட்டியா?
ஏங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, நீங்க பாட்டு சிரிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க முதல்ல கிளம்புங்க. நீ சொன்னதுனால அப்படிலாம் போயிட முடியாதுப்பா. எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வர உரிமை இருக்கு. என்ன சார் உரிமை? யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தது? என்னமோ உரிமை கிரிமெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, வயசுல பெரியவராச்சனே மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். மரியாதையை கெடுத்துக்காம நான் சொல்லும் போதே வெளியில போயிட்டா உங்களுக்கு நல்லது. நீ இப்படிதானே பேசுவ? என்ன நீ என்னோட ரத்தம் இல்ல? என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? வெளில போன்னு சொல்றல, வெளில போய் அங்க இருந்து. யார்கிட்ட இப்படி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க? பவித்ரா அக்கா ஏமா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? மாமா பணம் தானே கேட்டாரு. அது என்ன ஏதுன்னு பேசுறதுக்குள்ள கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வந்துட்டாங்க. பவித்ரா காரணம் இல்லாம எதையுமே பண்ண மாட்டா. அவ எதையோ யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருப்பா. எல்லாத்துக்கும் காரணம் வான்மதி தான். அவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையா பேசியிருந்தா பிரச்சனை இவ்வளவு தூரமே வந்திருக்காது. இல்லப்பா, வான்மதி சொன்னதுனால மட்டும் பவித்ரா வீட்டை விட்டு போகல. அவ மனசுல வேற என்னமோ இருக்கு. அவனை ஒண்ணும் பண்ணிடாத. சாலாட்சி, காலம் கடந்துருச்சு. இதுக்கப்புறமும் நீ எல்லாத்தையும் மனசுல வச்சிருக்க முடியாது. இப்போ இந்த உத்தமன் கிட்ட நான் எவ்வளவு பெரிய உத்தமன் சொல்ல போறியா? இல்ல இவன் கதையை இங்கேயே முடிச்சிடுவா? என்ன கொண்டு வரட்டுமா? இல்ல, அத மட்டும் என்னால சொல்லவே முடியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. நான் யாரு, என் குணம் எப்படின்னு தெரிஞ்சோ முடியாதுன்னு சொல்றியா? நான் அறுக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தானே பேசிக்கிட்டு இருக்க. இப்பவே உன் கண்ணு முன்னாடி அறுத்துறவா? அறுத்துறவா? இல்ல, வேணாம் வேணாம். ஐயோ, வேணாம் வேணாம். அம்மா, இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, அக்காவையும் மாமாவையும் எங்கேயும் காணமேமா? கௌதம், சித்தி, அங்க லெஃப்ட்ல ஒரு தெரு இருக்குல்ல, அங்க திரும்ப. சரிங்க சித்தி. வேணாம் வேணாம். ஐயோ, வேணாம் வேணாம். அப்போ உண்மையை சொல்லு விசாலாட்சி. நான் யாருங்கிற உண்மையை சொல்லு. மா, என்ன நடக்குதுங்க? இத்தனை வருஷமா அப்பா யாரு அப்பா யாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தியே. இவருதான் அவங்க அப்பா. சீ.